ஐயனார் துணை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப சோழன் நம்ம நிலாவ கூட்டிக்கிட்டு ஸ்டுடியோவுக்கு போய்கிட்டு இருக்காப்ல இல்லையா? போய்கிட்டு இருக்கிற வழியில வந்து பாத்தீங்கன்னா, நல்லா நிலா கிட்ட சும்மா பயங்கரமா கலகலன்னு பேசிக்கிட்டே வராப்ல. பேச்சு வாக்குல உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல தானே? அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்குறாப்ல. ஆனா நிலா வந்து பாத்தீங்கன்னா, எதுவுமே சொல்லவே இல்ல. இது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கிறப்ப, இங்க வீட்ட காமிக்கிறாங்க. நம்ம சேரன், பல்லவன் இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா, காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பல்லவன் காலேஜ்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாப்டியாட்டுக்கு. அதனால பேரண்ட்ஸ காலேஜ்ல வர வச்சிருக்காங்க. வர சொல்லியிருக்கிறாங்க. சோ நம்ம பல்லவனுக்கு தான் அம்மா இல்லையே, அப்பா இருந்தும் வேஸ்ட் இல்ல. அதனால தன்னோட அண்ணன தான் அழைச்சுக்கிட்டு போற ஒரு சூழ்நிலை. சோ இப்ப அண்ணன தான் அழைச்சுக்கிட்டு காலேஜுக்கும் போறாப்ல. அதே மாதிரி இங்க நம்ம சோழன காமிக்கிறாப்ல. சோ சோழன் வந்து பாத்தீங்கன்னா, இங்க கல்யாண வீட்ல வந்து கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல இல்லையா? சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலைக்கு எல்லாருமே கிளம்புறாங்க. அங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆட்டுக்கு. சோ அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ்க்காக நீனும் எங்களோடயே வந்துரு. உங்க ஓனர் கிட்ட பேசிடுறேன். கல்யாணம் முடியிற வரைக்கும் அங்கேயே வந்து எங்களுக்கு கார் ஓட்டிக்கிட்டு இரு அப்படிங்கிற மாதிரி வந்து பொண்ணு வீட்டு சைடுல இருந்து கூப்பிடுறாங்க. இதுதான்டா சந்தர்ப்பம். ஏதாச்சும் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி நிலாவை நம்ம கரெக்ட் பண்ணிடணும் அப்படிங்கறதான் சோழனோட திட்டம் ஆரம்பத்துல இருந்து. சோ அததான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த தலைவரு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு வராரு. சோ அதுக்கப்புறம் கார்லயும் வந்து அழைச்சுக்கிட்டே திருவண்ணாமலைக்கு கிளம்பிடுறாப்ல ஒரு பக்கம். இந்த பக்கம் காலேஜ்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சேரன் வந்து பல்லவனோட வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபால போய் மீட் பண்றப்ப பிரின்சிபல் என்ன தப்பு அப்படிங்கறத சொல்றாப்ல. கிரிக்கெட் விளையாடும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா தகராறு ஏற்பட்டு போட்டு அடிச்சிருக்கிறாங்க. சோ அந்த பிரச்சனை தான். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பிரின்சிபல் வார்ன் பண்றாரு. இதுக்கப்புறம் இதே மாதிரி நடந்தது அப்படின்னா கண்டிப்பா டிசி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேரன் தான் பிரின்சிபால்ட்ட கெஞ்சி இதுக்கப்புறம் இப்படி நடந்துக்காத மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னைய எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. சோ அடுத்த வாரம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.